இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கோமியத்தில் எதிர்ப்பு சக்தி உள்ளது, அதற்கான ஆதாரமும் தன்னிடம் இருக்கிறது என்று சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி தெரிவித்திருக்கிறார். பண்டிகையின் போது பஞ்சகாவியம் சாப்பிடுவது வழக்கம். இதை புதிய தலைமுறையின் சிறப்பு பேட்டியில் காமகோடி தெரிவித்திருக்கிறார். சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி இதுகுறித்து பேசியதை தற்பொழுது பார்க்கலாம். கோமியத்துல சயின்டிபிக் வேலிடேஷன் இருக்கா இல்லையாங்கிறது தான் இது. நாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு 5 பேப்பர், ஒரு பேட்டன்ட் டாக்குமெண்ட் அனுப்புறேன். என்ன 5 ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ்டு அமெரிக்கால, பப்ளிஷ்டு நேச்சர் ஜேர்னல்ல. அந்த 5 பேப்பரை அனுப்புறேன். இப்ப வாட்ஸ்அப்ல உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். ஒரு பேட்டன்ட்டும், யூஎஸ் பேட்டன்ட்டும் அனுப்புறேன். அதுல நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, கோமியத்துல இருக்குன்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுதான் அன்னைக்கு சொன்னது. அதுக்கு நான் உங்களுக்கு எல்லா இது பண்றேன். நீங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல இருக்கு, நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க. அதான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா. அதுல இப்ப இந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அது அதுல இருக்கா இல்லையாங்கிறது சயின்டிபிக்கா வேணும். சயின்டிபிக்கா ஒரு 5 பேப்பர் இருக்கு. 5 பேப்பர் அனுப்புறேன் நான் உங்களுக்கு. அதை நீங்க பார்த்து நீங்க அதான் அன்னைக்கு சயின்ஸ் அண்ட் கவ் பத்தி கேட்டாங்க. இது ஒரு பாட்டு. அதுக்கப்புறம் கோபர் கேஸ் பத்தி, இயற்கை விவசாயத்தை பத்தி, இது மாதிரி ஒரு 4-5 டாபிக் அன்னைக்கு பேசினோம். அல்ல இது இந்த டாபிக்ல ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு இந்த 4-5 பேப்பர் இருக்கு. சயின்டிபிக் எவிடன்ஸுக்கு 5 பேப்பர் இருக்கு, ஒரு பேட்டன்ட் இருக்கு, ஒரு ப்ராடக்ட் கூட விற்கிறாங்க. அமேசான்ல கூட பார்த்தா போறோம், பஞ்சகவ்ய கிருதம்னு விற்கிறாங்க. ப்ராடக்ட் இஸ் அப்ரூவ்ட் பை வாட் எவர் மெடிக்கல் இருக்கு. அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதான் அந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படிங்கறது மென்ஷன். இந்த பஞ்சகவ்ய சம்பந்தமா விளக்கம் கொடுத்தீங்க, அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும். அந்த விளக்கம் அதான் சயின்டிபிக் பேசிஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு நான் ஒரு 5 ரிசர்ச் பேப்பரும் ஒரு பேட்டன்ட்டும் இருக்கு. இதுல நல்ல சயின்டிபிக் பேசிஸ், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அதெல்லாம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். இந்த பண்டிகையின் பொழுது அந்த இதை நீங்க சொன்னீங்க, அது எப்படி சார்? எங்களுக்கு சில பண்டிகை இருக்கிற போது பஞ்சகவ்யம் சாப்பிடுறது வழக்கம், நானும் சாப்பிடுவேன். நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. விக்னேஷ் முத்து இணைப்பில் இருக்கிறீங்க. ஐஐடியினுடைய இயக்குனர் காமகோடி பஞ்சகவ்யம் குடிப்பது குறித்து பேசியிருக்கிறார். இதற்கு அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்கின்றன. 5 ஆராய்ச்சி முடிவுகளும் ஒரு காப்புரிமையும் பெறப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே பேசியதாக அவர் சொல்லியிருக்கிறார். என்ன விவரம் அவர் அளித்தார்? பொங்கல் பண்டிகை என்று சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி இதனுடைய சிறப்பு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பிறகு அங்கு ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ள பொழுது கோமியம் குடித்தால் காய்ச்சல் சரியாகும் என்று பேசிய விவகாரம் பெரும் சர்ச்சையாக உருவெடுத்தது. அதாவது இதற்கான ஆதாரப்பூர்வமற்ற முறையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர் இதை எப்படி பேசலாம் என்று திமுகவை சேர்ந்த அமைச்சர்கள் பொன்முடியாக இருக்கட்டும், பல்வேறு மாணவர் அமைப்புகள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து இதற்கு உடனடியாக உரிய விளக்கம் அளிக்க வேண்டும், இல்லை என்றால் இவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தனர். அந்த நிலையில் தான் இன்றைய தினம் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி புதிய தலைமுறைக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் இதற்கான விளக்கத்தை முன்வைத்திருக்கிறார். நான் எந்தவித அடிப்படை ஆதாரமின்றி நான் பேசவில்லை. இதற்காக கிட்டத்தட்ட 5 ஆராய்ச்சி முடிவுகள் என்பது கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நான் பேசினேன். மிக முக்கியமாக இந்தியாவை பொறுத்தளவு இங்கு இருக்கக்கூடிய அந்த மாடுகளின் ஆராய்ச்சி அடிப்படையில் தான் நான் பேசுகிறேன். அமேசானில் கூட இது சம்பந்தமான ஒரு பொருட்கள் என்பது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. எங்களுடைய ஒரு பிரத்யேக பண்டிகையின் பொழுது நாங்கள் இந்த பஞ்சகாவியம் உள்ளிட்டவைகளை சாப்பிடுவது வழக்கமாக இருக்கிறது. சென்னை ஐஐடியை பொறுத்தளவு இது சம்பந்தமாக யாரேனும் ஒரு ஆராய்ச்சி செய்ய முன் வந்தால் மாணவர்கள், அவர்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். ஊடகங்களை பொறுத்தளவு இந்த விவகாரத்தை நான் நேர்மறையாகத்தான் பார்க்கிறேன். என்னுடைய விமர்சனத்தை எல்லோரும் விமர்சனமாக செய்கிறார்கள். இருந்தாலும் அதனை நேர்முறையாக எடுத்துக்கொண்டு இதை நான் இப்படியே விடப்போவதில்லை. சென்னை ஐஐடியில் ஆராய்ச்சி நடத்தப்படும். அதே நேரத்தில் இந்த விவகாரத்தை பெரிய அளவில் கொண்டு சேர்ப்ப இருப்பதாகவும் சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி தற்பொழுது ஒரு விளக்கமாக அளித்திருக்கிறார். பொன்முடி அவர்கள் இதற்கு விளக்கம் கேட்டார். மாணவர் அமைப்பினர், பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் அதற்கு தன்னுடைய பதிலை புதிய தலைமுறை வாயிலாக இன்றைய தினம் விளக்கி இருக்கிறார் காமகோடி அவர்கள். பல்வேறு தரப்பிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து அவர் தற்பொழுது இந்த விளக்கத்தை அளித்திருக்கிறார். அதில் அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருக்கிறது என்று அவர் பேசினாரே, ஏதாவது ஆதாரத்தை அவர் வெளிப்படுத்தினாரா?
இந்த ஆதாரத்தை கேட்ட பொழுது இது சம்பந்தமாக அந்த 5 ஆராய்ச்சி முடிவுகள் செய்தியாளர் சந்திப்பு நிறைவடைந்த பிறகு ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக அனுப்பி வைக்கப்படும் என்று தெரிவித்தார். ஆனால் இதுவரை அனுப்பி வைக்கவில்லை. இன்று மாலைக்குள் அது அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்ற ஒரு விளக்கத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் நான் எந்தவித அடிப்படை ஆதாரமற்று இந்த விவகாரத்தை பேசவில்லை. நேர்மறையாக என்னுடைய விமர்சனங்களை எடுத்துக்கொண்டு இதில் நான் பேசிய விவகாரத்தில் உறுதியாக இருப்பதாகவும் இதில் அதிகமான எதிர்ப்பு சக்தி கோமியத்தில் இருப்பதாகவும் தற்பொழுது தன்னுடைய விளக்கத்தை அளித்திருக்கிறார். பூங்குழலி. விக்னேஷ் முத்து இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் சமூக சமத்துவத்திற்கான அமைப்பைச் சேர்ந்த ரவீந்திரநாத் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருக்கிறது, கோமியத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி இருப்பதற்கான ஆதாரம் என்று ஐஐடியினுடைய இயக்குனர் மீண்டும் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? இது தவறான வாதம். இது பின்னால சித்தாந்தம் தான் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னாக்க கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி மையம் கோமியத்துல ஏராளமான நோய் தொற்று கிருமிகள் இருக்கு, 14க்கும் மேற்பட்ட பாக்டீரியாக்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது முக்கியமா பாத்தீங்கன்னா ஈகோலைங்கிற பாக்டீரியா இருக்கு. இந்த ஈகோலை பாக்டீரியா வயிற்றுப்போக்கை உருவாக்கும், கடுமையான வயிற்றுப்போக்கை உருவாக்கக்கூடியது ஈகோலை. அதே போல ஏராளமான நோய்கள், மற்ற நோய்கள் கூட பசுவோட யூரின் மூலமா வரலாம், விலங்குகளோட யூரின் மூலமா தான் வரலாம். இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா லெப்டோஸ்பைரோசிஸ் ஒரு வியாதி இருக்கு, எலிக்காய்ச்சல். எலிக்காய்ச்சல் எலியோட யூரின் மூலமா தான் பரவணும் அவசியம் இல்ல, கால்நடை யூரின் மூலமா பரவ வாய்ப்பு இருக்கு. அப்ப இதெல்லாம் மறந்துட்டு அல்லது மறுத்துட்டு அல்லது தெரியாம இன்னைக்கு ஒரு சித்தாந்த ரீதியா அந்த மாதிரி கருத்தை பூத்துவது தவறு. பசுவை புனிதமாக கருதக்கூடிய போக்கு இன்னைக்கு இருக்கு, அது மாற்றப்பட்டிருக்கு. அது பின்னால சங் பரிவார அமைப்புகள் இருக்கு, வைதிக சக்தி எல்லாம் இருக்கிறாங்க. எனவே அவங்க பின்னால ஒன்றிய அரசை பயன்படுத்தி எல்லாம் செய்யறாங்க. ஒன்றிய அரசு அதே கொள்கையுடையதான். இங்க மட்டும் இல்ல, ஏற்கனவே பல்வேறு ஐஐடிகளே இதுக்கான ஆராய்ச்சியை அவங்க செய்யறாங்க. பஞ்சகவியத்தை பற்றி ஆராய்ச்சி செய்வதற்காக ஏறத்தாழ 100 கோடி ரூபாய் பல ஐஐடிகளும் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மையம் ஒதுக்கி அதுக்கான ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாங்க. அப்ப மருத்துவத்துறையில ஏராளமான மூட நம்பிக்கைகளை, போலி அறிவியல் எல்லாம் திருப்பதற்கான முயற்சி தொடர்ந்து நடக்குது. மந்திரங்களை தொடர்ந்து ஓதினா கோமா நோயாளிகள் உள்ளவங்க குணம் பெறுவார்கள், கோமா சரியாகிறதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் பணம் ஒதுக்கியிருக்காங்க. அப்ப தொடர்ந்து பாத்தீங்கன்னா சூடோ சயின்ஸை ப்ரொமோட் பண்ணக்கூடிய போக்கை ஒன்றிய அரசு கடைபிடிக்கிறது. ஏன்னா ஒன்றிய அரசுடைய கருத்துக்களை இன்னைக்கு பல்வேறு எம்பிக்கள், அமைச்சர்கள் எல்லாமே இன்னைக்கு பிஜேபி எம்பிக்கள் செய்யறாங்க. அதே போல ஐஐடியுடைய இயக்குநர்கள் செய்யக்கூடிய ஒரு போக்கு இருக்கு, ஒரு மோசமான போக்கு. மீண்டும் ஆராய்ச்சி பண்றது அவர் சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த மக்களுடைய வரிப்பணத்தை விரயமா செய்யற செலவாகும். பசுடைய யூரின்ல என்ன குணாம்சம் இருக்கோ அதுதான் எரும மாட்டுல இருக்கு. ஏன் எரும மாட்டை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாரு? அங்க நிறப்பாகுபாடு வந்துருதா நான் கேட்கிறேன். அதனால ஏற்கனவே கோமியத்தை பத்தி ஏராளமான ஆராய்ச்சிகள் பண்ணி அதுல மருத்துவ குணம்லாம் இல்லையான்னு சொல்லியாச்சு. எனவே மீண்டும் ஆராய்ச்சி பண்ணு சொல்லிட்டு மக்களுடைய வரிப்பணத்தை அவங்க விரயமாக்க கூடாது என்பது எங்களுடைய கருத்து. அவருடைய கருத்து கடுமையான கண்டனத்துக்குரியது. பொதுமக்கள் கோமியத்துல மருத்துவ குணம் இருக்கு, எதிர்ப்பு சக்தி இருக்கிறது நம்ப கூடாது. அதே போல புற்றுநோயை குணப்படுத்தும், பல்வேறு நோய்கள் வராம தடுக்கும், கொரோனாவை தடுக்கும், கொரோனா குணப்படுத்துங்கிற வாதம் தவறானது, அறிவியல் உண்மைக்கு எதிரானது. ஏற்கனவே ஆதாரங்கள் இருக்கின்றன, ஆய்வு கட்டுரைகள் இது குறித்து இருக்கின்றன, அதை அனைவரும் படித்து பார்த்தால் நன்கு புரியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரே. மற்றதெல்லாம் படிக்கட்டும், கால்நடை மருத்துவ ஆராய்ச்சி மையத்துல கொடுத்துருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டை படிக்கட்டும். அதனால இவர் சொல்லக்கூடியதுனாக்க அதுல பல்வேறு எல்லா பொருளுமே உலகத்துல உள்ள பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா பொருளும் வேதி பொருட்களான தான். ஒரு பொருளுக்கு பல்வேறு பண்புகள் இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனா அதுக்காக நீங்க நோய் கிருமி கொல்லி மருந்து கண்டுபிடிங்க, புதுசா ஆராய்ச்சி பண்ணுங்க, புதிய புதிய மருந்துகளை கண்டுபிடிங்க. அதுக்கே அரசு செலவு செய்ய மாட்டேங்குது. எதுக்காக கோமியத்தை போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லாத இருக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அதே என்னுடைய கேள்வி. அதுல இந்திய அரசாங்கம் மருத்துவ ஆராய்ச்சிக்கு ஏராளமாக செலவு செய்ய வேண்டும், அதே மாதிரி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும், ஜிடிபி 2% ஒதுக்க வேண்டும், ஐஐடிகள் மூலமாக புதிய மருந்துகளை கண்டுபிடிப்பதற்கான வேலைகளை தொடங்க வேண்டாம். அதை விட்டுட்டு இன்னைக்கு அறிவியல் புறம்பான விஷயங்களை செலவு செய்வது ஏற்க முடியாது. அவருடைய ஆராய்ச்சியில தவறான ஆராய்ச்சி பின்னால ஒன்றிய அரசு நிர்பந்தப்படுத்துது. ஒன்றிய அரசு கருத்தை தான் சொல்ற. நன்றி சார். இணைப்பிற்கு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. கோமியத்துல சயின்டிபிக் வேலிடேஷன் இருக்கா இல்லையாங்கிறது தான் இது. நாங்க உங்க எல்லாருக்கும் ஒரு 5 பேப்பர், ஒரு பேட்டன்ட் டாக்குமெண்ட் அனுப்புறேன். என்ன 5 ரிசர்ச் பேப்பர் பப்ளிஷ்டு அமெரிக்கால, பப்ளிஷ்டு நேச்சர் ஜேர்னல்ல, அந்த 5 பேப்பரை அனுப்புறேன். இப்ப வாட்ஸ்அப்ல உங்களுக்கு லிங்க் அனுப்புறேன். ஒரு பேட்டன்ட்டும், யூஎஸ் பேட்டன்ட்டும் அனுப்புறேன். அதுல நான் சொன்ன அந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, கோமியத்துல இருக்குன்னு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுதான் அன்னைக்கு சொன்னது. அதுக்கு நான் உங்களுக்கு எல்லா இது பண்றேன், நீங்க அதை பார்த்து படிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் லாங்குவேஜ்ல இருக்கு,
நீங்க பார்த்து படிச்சுக்கோங்க. இல்லைங்க சார், இப்ப கோமியத்தை நேரடியா குடிச்சாவே உடம்பு சரியாயிடும் அப்படின்ற அதான் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா. அதுல இப்ப இந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அது அதுல இருக்கா இல்லையாங்கிறது சயின்டிபிக்கா வேணும். சயின்டிபிக்கா ஒரு 5 பேப்பர் இருக்கு. 5 பேப்பர் அனுப்புறேன் நான் உங்களுக்கு. அதை நீங்க பார்த்து நீங்க நீங்க பேசுனதை வந்து பாதி கட் பண்ணி போடுறாங்க. நீங்க என்ன பேசுனீங்க, அதனுடைய உண்மையான கண்டென்ட் என்ன? அதான் அன்னைக்கு சயின்ஸ் அண்ட் கவ் பத்தி கேட்டாங்க. அதுல இது ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் கோபர் கேஸ் பத்தி, இயற்கை விவசாயத்தை பத்தி, இது மாதிரி ஒரு 4-5 டாபிக் அன்னைக்கு பேசினோம். அல்ல இது இந்த டாபிக்ல வந்து ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு இந்த 4-5 பேப்பர் இருக்கு. சயின்டிபிக் எவிடன்ஸுக்கு 5 பேப்பர் இருக்கு. ஒரு பேட்டன்ட் இருக்கு. ஒரு ப்ராடக்ட் கூட இருக்காங்க. அமேசான்ல கூட பார்த்தா போறோம். பஞ்சகவ்ய கிருதம்னு விற்கிறாங்க. ப்ராடக்ட் இஸ் அப்ரூவ்ட் பை வாட் எவர் மெடிக்கல் இருக்கு. அதுதான் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அதான் அந்த ஆன்டி ஃபங்கல், ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படிங்கறது மென்ஷன். இந்த பஞ்சகவ்யம் சம்பந்தமா விளக்கம் கொடுத்தீங்க, அந்த ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அந்த விளக்கம். அதான் சயின்டிபிக் பேசிஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு நான் ஒரு 5 ரிசர்ச் பேப்பரும் ஒரு பேட்டன்ட்டும் இருக்கு. இதுல நல்ல சயின்டிபிக் பேசிஸ், ஆன்டி இன்ஃபிளமேட்டரி அதெல்லாம் இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்றேன். இந்த பண்டிகையின் பொழுது அந்த இதை நீங்க சொன்னீங்க, அது எப்படி சார்? எங்களுக்கு சில பண்டிகை இருக்கிற போது பஞ்சகவ்யம் சாப்பிடுறது வழக்கம். நானும் சாப்பிடுவேன். நன்றி சார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.